வாழ்க்கை மாறும். நீ எதற்கும் பதைபதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை தாங்கும். ஆதிபராசக்தியின் வாக்கு, பசிரஜி அருள் வாக்கு. ஆதிபராசக்தி கதைக்கிறேன் கேள் மகளே, மகனே, கவலைப்படாதே. வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதன் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம், அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர். சிலர் எதற்காக, ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளா என நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில், நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தை தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு. நீ எதற்கும் பதைபதைக்காதே. என் அன்பு குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உன்னை பார்த்து இகழ்ந்தவர்கள் முன் நீ எழுந்திருச்சு நிற்பாய், வெற்றியடைவாய். உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னை செய்வேன். என்னுடைய கையை பிடித்து நீ எழுந்திருச்சு உனது நேரான எண்ணத்தில் நீ எதை நினைத்து சாதிக்கணுமோ அதை சாதிக்க நான் உன்னை சொல்லுகிறேன். சாதித்து காட்டு, வாழ்க்கையில் முன்னேறி காட்டு. அதெல்லாம் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். இந்த ஆதிபராசக்தி உன்னுடன் என்றும் துணை இருப்பேன். நீ மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் என்னை, ஆதிபராசக்தியே என்னை காப்பாற்றுவாய். ஆதிபராசக்தியே எனது நோய்களை, எனது உற்றார் உறவினர் யாருடைய நோயை தீரணும்னா நோயை தீர்த்து வைப்பாய். ஆதிபராசக்தியே என்னை இதுவாக மாற்றுவாய். ஆதிபராசக்தியே என்னால் முடியலே, எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு இது கிடைக்க வேண்டும் என, அதாவது எனக்கு கிடைக்கும், எனக்கு செய்வாய், எனக்கு நடக்கும் என. அப்பதான் உனக்கு நடக்கும், எல்லாமே நடக்கும். எனது ஆசி உனக்கு இருக்கின்றது. மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து சிந்தனையை ஒரே நேர்கோட்டில் வைத்து இன்னமும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நீ தியானம் செய்வதை பழக்கமாக்கிக்கொள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வெறும் மாற்றத்தை உருவாக்குவேன். உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ நினைத்தது கிடைக்க. ஆதிபராசக்தியே, எனக்கு இது கிடைத்து விட்டது, நான் இதுவாக மாறிவிட்டேன், என்னிடம் இவ்வளவு காசு இருக்கின்றது, என்னிடம் இவ்வளவு, நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் இந்த நிலைக்கு வந்து விட்டேன். ஆதிபராசக்தி என்ற தூய்மையான மனதுடன், தூய்மையான அன்பான மனதுடன் என்னை கூப்பிடு. உனது மனதையும், உனது புறமனதையும், உள்மனதையும், உனது சுற்றத்தையும், உனது வீட்டையும் நீ தூய்மையாக வைத்திரு. உனது வீட்டையும் உன்னையும் தூய்மையாக வைத்திரு. நீ அன்பாக பழகு மற்றவர்களிடம். அன்பை கொடு, மற்றவர்களும் உன்னுடன் அன்பாக பழகுவார்கள். மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியிருந்தால் ஏமாற்றியவர்களிடம் விலகிக்கொள். உனக்கு புரிய வைத்திருக்கிறேன் நான். இவர்கள் கூடாதவர்கள், இவர்கள் நல்லவர், உனக்கு பொருத்தமானவர்கள் நான் உன்னுடன் கொண்டு சேர்ப்பேன். நீ வெற்றி பெற நான் உன்னுடன் துணையாக இருப்பேன். உன்னை அமைதிப்படுத்தி கொண்டு ஆதிபராசக்தியே, அகிலாண்டேஸ்வரியே, அம்மா ஆதிபராசக்தியே, என்னை காப்பாற்றுவாய், எனக்கு வழி சமைப்பாய். ஆதிபராசக்தியே, அகிலாண்டேஸ்வரியே, ஆதிபராசக்தியே போற்றி. ஆதிபராசக்தியே போற்றி. ஆதிபராசக்தியே என்று கும்பிடு. நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னின் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இந்த ஆதிபராசக்தியே ஆகிய நான், உனது அம்மா, உன்னை ஒரு நாளும்
தப்பான வழிக்கு போக விட மாட்டேன். உன்னை யாரும் ஏமாற்றி விட்டார்கள் நினைக்காத. ஏமாற்றி விட்டவர்கள்தான் அவர்கள் தான் உன்னை நினைத்து கவலைப்படும் நிலைக்கு நீ உயர்ந்த வேணும், உயர்ந்து காட்ட வேணும் குழந்தாய். உயர்ந்து காட்டும் போது உன்னை பார்த்து உன்னை இழந்து விட்டோம் என்று அவர்கள் கவலைப்படணும். இப்படியானவர்களை உனக்கு இப்ப உரியாவிட்டு உன்னை விட்டு உனது விரும்பியவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள் உனக்கு இப்ப கவலையா இருந்தாலும் இப்படியானவர்களுடன் நான் சேர்ந்து வாழ விடையாமல் என்னை விலக்கி வைத்து எனது ஆதிவராசக்திக்கு போட்டி என்று நீ ஒரு நாள் சொல்லுவாய். இப்படியானவர்களை விலக்கி வைத்து எனக்கு அன்பானவர்களை என்னை நேசிக்கக்கூடியவர்கள் என்னுடன் கொண்டு வந்து சேர்த்து விட்டாய் அம்மா ஆதிவராசக்தியே என்று நீ கும்பிடும் நாள் வரம் நான் காத்திருக்கிறேன். வா குழந்தாய், என்னை அலை, நான் உன்னிடம் வருவேன். உனது வீட்டை தூய்மைப்படுத்தி நான் வீட்டுக்கும் வருவேன். ஆதிபராசக்தியே என கூப்பிடும் அனைவரிடமும் ஆதிபராசக்தியே ஆதிபராசக்தியே என மனதார எனது மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை கூப்பிட்டு இதை செய்து வையம்மா, இதை செய்து வை, இதை செய்துட்டா என்று சொல்லும். செய்து வை என்று கேட்கும்போது நான் ஓரளவுக்கு பிந்தினாலும் செய்துட்டாய், அதை நடத்தி தந்துட்டாய், இதை செய்துட்டாய் நீ செய்யும் சொல்லும்போது நான் வெகு விரைவில் அதை செய்து தருவேன். உனக்கானதை செய்து தருவேன். உனக்கானது உனக்கு பிரச்சனை தராது. உனது வாழ்க்கையில் பிற்காலத்தில் உனக்கு அது பிரச்சனையானதென்றால் நான் உனக்கு ஆனதை செய்ய மாட்டேன். எனது குழந்தை ஒரு குழந்தை கஷ்டப்படுவதை இந்த அம்மா விரும்ப மாட்டாள். ஆனால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருவது உனக்கு பிற்காலத்தில் நீண்ட காலத்துக்கு நல்லாக இருப்பதற்கே என்பதை நீ உணர்ந்து கொள் குழந்தாய். மகளே மகனே, நீ உன்னுடன் நான் இருக்கிறேன். ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி உன்னுடன் இருக்கும்போது நீ கவலைப்பட தேவையில்லை. உனது கவலையை விட்டு உனது வாழ்க்கை என்னும் படியில் முன்னேற்றம் என்னும் படியில் உனது மனதை ஒருநிலைப்படுத்தி என்னை தியானம் செய்து விட்டு முன்னேற்றம் என்னும் படியில் நகர்ந்து செல். நான் உன்னுடன் துணையாக வருவேன் என்றும்